ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே. இன்றைக்கி நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். டேட் 5/8/2024. இது வந்து 46வது சீரீஸு. இதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுங்க. ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது எந்த மாதிரி லெவல்ஸ் போகுது, எந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகுது, எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோன்ட்டு. இப்போதைக்கு நம்ம கோல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா போன வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணி கீழே வந்துடுச்சு. அதோட மீனிங் என்னென்னா ஃபுல் ப்ரெஷரில் கீழே தான் இறங்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஷார்ப்பாக கீழே இறங்கிடுச்சு. நம்மளோட லெவல் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து மேலே போயிட்டு ஒரு 5 என்ட்ரி கொடுத்தது. இந்த 5 என்ட்ரியுமே ப்ராஃபிட் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி இன்னும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுத்தது. அந்த ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணாமல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நியூஸ் பேஸ்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு அந்த இடத்துல நிற்க முடியாமல் கீழே இறங்கிடுச்சு. இதோட மீனிங் என்னென்னா இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஒன்று ரேஞ்ச் எடுத்து க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகலைன்னா இந்த லெவல் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பழைய வீடியோவில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல அட்லீஸ்ட் இந்த இடம் வந்து டச் பண்ணதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த என்ட்ரி எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. 5 என்ட்ரியுமே ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்கலாம் இது எந்த லெவல் போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். இதை அடுத்தது சில்வர் மார்க்கெட். சில்வரில் இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. முடிஞ்ச ஆல்ரெடி 2 என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த லெவல்லாம் எதுவுமே நம்ம கேர் பண்ண தேவையில்ல. அடுத்தது ஏயுடி கேடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. ஏயுடி சிஹெச்எஃப் ரொம்ப நாளாக நம்ம ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தது, அதுக்கப்புறம் ரேஞ்சு நின்று செகண்ட் என்ட்ரி கொடுத்தது, அதுக்கப்புறம் ஷார்ப்பாக ரொம்ப இறங்கி 3வது என்ட்ரி கொடுத்தது. அதுக்கப்புறம் மேலே போவோன்னு பார்த்தோம் இந்த இடத்துல லெவல் வரும்ன்ட்டு. ஆனால் மார்க்கெட் மூவ்மெண்ட் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 2 3 4 5 என்ட்ரி ஆல்ரெடி இருந்தது. அந்த 5 என்ட்ரியுமே லாஸ் எடுத்து 6வது என்ட்ரி இப்போது ஒன்று வந்திருக்கு. இந்த 6வது என்ட்ரி பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்மளுக்கு கவர் பண்ணி எவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். இல்லை ப்ரெஷர் எடுத்து மேலே இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே ப்ராஃபிட்டும் ஆகலாம். இந்த லெவலுக்கு வந்தாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் தான், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது. ஓகே, இந்த 6வது என்ட்ரி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு வரப்போகிற வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது அதே போல் ஏயுடி பேர் எல்லாமே இறங்கின மாதிரி தான் ஏயுடி யூஎஸ்டி இப்போதைக்கு 4வது என்ட்ரி வந்திருக்கு. 4வது என்ட்ரி ஓரளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0 லாஸ் தான். 0 ப்ராஃபிட் அந்த ரேஞ்சு தான் ஓடிட்டுருக்கு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது. 4வது என்ட்ரி கொஞ்சம் மேலே போக நம்மளுக்கு ப்ராஃபிட்டு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏயுடி ஜேபிஐயில் 1 2 3 4 என்ட்ரி ஓடி இருக்குது. 5வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இறங்கி ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு ஷார்ப்பாக. இந்த 5வது என்ட்ரி வந்து எந்த லெவலுக்கு ரேஞ்ச் எடுத்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணுதுட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம அதை அப்படியே கவர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏயுடி நியூசிலாண்டு. என்னோடய பழைய வீடியோஸில் லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஏயுடி நியூசிலாண்டு பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிட்டு இதுக்கு மேலே போக முடியாமல் கீழே நின்றுட்டுருக்கு. இதுக்கு மேலே போகாமல் ஷார்ப்பாக எப்போனாலும் கீழே இறங்கிக்கலாம், நல்லா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் நல்லா ஷார்ப்பாக இறங்கி நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் புக் பண்ணி கொடுத்துச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த 2 பை என்ட்ரியும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. 3வது என்ட்ரி இங்கே வரும்னு நினச்சேன். இந்த ரேஞ்சில் 3வது என்ட்ரி கிடைக்கல. ஆனால் ஷார்ப்பாக ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த 2 என்ட்ரியோட எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதுன்ட்டு. அடுத்தது கேடு சிஹெச்எஃப்ல இப்போதைக்கு 2 என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. இந்த 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த என்ட்ரிஸ் எப்படி எவ்வளோ தூரம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ரேஞ்சு போயிட்டு
அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு கிராஸ் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச் போனாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு கவர் பண்ணிடலாம். அடுத்தது கேடு ஜேபிஒய். கேடு ஜேபிஒய் அதே தான். இந்த இடத்துல நம்மளுக்கு 4வது என்ட்ரி கிடச்சிருக்கு. 4வது என்ட்ரி நான் மார்க் பண்ண ஏரியா, இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஏரியா கவர் பண்ணும். இருக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 4மே லாஸில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஒய். சிஹெச்எஃப் ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ட்ரி தப்பு. அதனால் இதை நம்ம கவர் பண்ண தேவையில்ல. பழைய வீடியோஸில் இதை போய் பாருங்கள், என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்தது ஹீரோ ஏயுடி. ஹீரோ ஏயுடியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 என்ட்ரி எல்லாமே லாஸில் ஓடி இருந்தது. ரேஞ்ச் எடுத்து இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ரிவர்ஸ் ஆகாமல் ப்ரெஷரில் மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு அந்த இடத்துல எவ்வளோ ஷார்ப்பாக மேலே போச்சோ அந்த ஷார்ப்புக்கு கீழே வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு என்ட்ரியும் கிடச்சிருக்கு, 6வது என்ட்ரி. இந்த 6வது என்ட்ரி எவ்வளோ தூரம் இந்த இடத்துல ரேஞ்ச் எடுத்து ஷார்ப்பாக கீழே இறங்குதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த புது என்ட்ரிஸ் எல்லாமே லாஸில் இருக்குது. அந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகுதுன்ட்டு என்னோடய வீடியோவை அப்படியே கண்டினியூஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு டெய்லி. இல்லை வீக்லி ஒன்ஸு எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மோடில் வச்சு ஓட்டி பார்த்தீங்கனாலே தெரியும். எந்தெந்த பேர் சொல்கிறேனோ அந்த பேர்லாம் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, எந்த லெவலில் ரியாக்ட் ஆகுது, எவ்வளோ தூரம் லாஸ் போயிட்டு எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் கன்வர்ஷன் ஆகுதுன்ட்டு என்னோடய பழைய வீடியோஸில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு வரேன் லாஸ்ட் 1 இயராக. இப்போ வந்து சீரீஸ் வைஸாக போட்டுன்னு வரேன். இப்போ வந்து நம்மளது 46வது சீரீஸ் ஓடிட்டுருக்கு. 46வது சீரீஸில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணின்னு வரேன் தமிழில். பாருங்கள், இந்த இப்போது போயிருக்க எல்லா லாஸுமே பார்த்தீங்கன்னா எப்போது நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி ப்ராஃபிட் கன்வர்ஷன் ஆகுதுன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஹீரோ கேடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 என்ட்ரி ரேஞ்ச் எடுத்து இந்த இடத்துல கீழே வரும்னு நினச்சோம். கீழே வராமல் ப்ரெஷரில் மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ட்ரி கிடைக்கல. அடுத்த வீடியோஸில் இது என்ட்ரி கிடச்சிதுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கிடையாது. ஆனால் எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப்பில் பழசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லு வந்தது கவர் பண்ணும், கவர் பண்ணும். பை வந்து அது எல்லாமே ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் பண்ணும். செல்லு வந்து ரேஞ்ச் எடுத்து எல்லாமே ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் பண்ணும். அடுத்தது இப்போது பை வந்திருக்கு. பை வந்து அடுத்த நாள்லேருந்தே லாஸில் போயிருக்கு. லாஸ் போயிட்டு நம்மளுக்கு இப்போது 2வது என்ட்ரி வந்திருக்கு. ஒரு என்ட்ரி தான் ஓடிச்சு, இப்போ 2வது என்ட்ரி ஓடுது. இந்த 2வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகலாம். ஸ்டாப் ஆகும்போது இந்த எல்லா என்ட்ரியுமே ப்ராஃபிட்டில் கன்வர்ஷன் ஆகிடும். ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக வாட்ச் பண்ணுற ஹீரோ சிஹெச்எஃப் எல்லாமே கன்வர்ஷன் பண்ணி ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. அதுவும் பியூட்டி நம்மளோட இந்த ஒரு விண்டோவிலே நமக்கு எல்லாமே செல்லு பை எல்லாமே கவர் ஆகிருக்கு. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி கன்வர்ஷன் ஆகிட்டுருக்குன்ட்டு பார்க்கலாம். அடுத்தது நம்மளோட பியூட்டி ஹீரோ ஜிபிபி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸை நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்கள். 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ ஜிபிபி என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த என்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து ரிவர்ஸ் ஆக முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. இதுக்கு கீழே வர ட்ரை பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ரிஜெக்ஷன் நிறைய வந்திருக்கு. லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த இடத்துல வரும்போது நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இங்கே ரிவர்ஸ் வந்துட்டு மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிவர்ஸ் வந்து எப்போ வேணாலும் ஷார்ப்பாக மேலே போய் இதை பிரேக் அவுட் பண்ணும், இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் பண்ணாமல் ப்ரெஷர் போச்சுன்னா எவ்வளோ போகுதுன்ட்டு நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்னதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டு கிடச்சி மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ லாஸ்ட்டு 3 மந்த்தாக வெயிட் பண்ணி இந்த மார்க்கெட்டு மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகலை. க்ளோஸ் ஆகிறதுனால இது வந்து நம்மளோட ப்ராஃபிட் கன்வர்ஷன் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கு. ஆனால் இன்னும் க்ளோஸ் ஆகிறதுனால நம்ம கேல்குலேஷன் பண்ணல. ஓகே, அடுத்தது ஹீரோ ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா இப்போது பை என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 3 என்ட்ரி
3வது என்ட்ரி இப்போ கிடச்சிருக்கு. 3மே வந்து பார்த்திங்கன்னா லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது ஈரோ நியூசிலாண்டில் ஒன்றும் கிடையாது. ஈரோ யூஎஸ்டி அதுலேயும் ஒன்றும் கிடையாது. ஆனால் மூமெண்ட்டு எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்மளோட சிக்னல் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஓகே, அடுத்தது ஜிபிபி ஏயுடியில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூமெண்ட் தான். ஆனால் நல்ல என்ட்ரிஸ் நிறைய கொடுத்துட்ருக்கு. 1 2 3 4 5 6 இந்த 6வது என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணி 5வது 4வது என்ட்ரி இது 3மே ஆவரேஜ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு கீழே வருதோ வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே ப்ராஃபிட்டாக கன்வர்ஷன் ஆகும். நம்ம இந்த லெவலுக்கு வந்தாலே போதும், எல்லாமே ப்ராஃபிட் மேக்ஸிமம் கிடச்சிடும். பார்க்கலாம். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம இது எந்த ரேஞ்சு போகுதுன்ட்டு நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி கேடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே கிடச்சிது. அப்புறம் 2 3 4 என்ட்ரி கிடச்சிது. அதுக்கப்புறம் மேலே போக முடியாமல் கீழே வந்துடுச்சு. கீழே வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பவுன்ஸ் பேக் ஆகி அந்த இடத்துல நிற்க முடியாமல் ஷார்ப்பாக கீழே இறங்கிச்சு. இப்போதைக்கு ஜிபிபி கேட் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம், இல்லைனா அடுத்தது இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் இதோட ப்ரெஷர் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோஸை கவர் பண்ணலாம். அடுத்த பியூட்டி பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப்பில் அதே போல் தான். இங்கே செல்லு 3 வந்தது, பை பண்ணோம். அடுத்தது அதே ஒரு பை ஒன்று வந்தது, கவர் பண்ணோம். அடுத்தது செல்லு வந்தது 4 என்ட்ரி, 4மே பார்த்தீங்கன்னா இப்போ தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சதோ அந்த சாஃப்ட்வேர் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்போ தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதோட மீனிங் என்னென்னா பொறுமையாக எவ்வளோ இந்த மார்க்கெட்டில் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்து டெய்லி ப்ராஃபிட் பண்ணணுன்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, பொறுத்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் எடுத்துன்னு வரும். அதுக்கு நான் சேலஞ்சே பண்ணுவேன். நான் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, கேரண்டி என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் எந்த இதுலேயும் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. அதனால் என்னால் எதுவும் அட்வைஸ் பண்ண முடியாது. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். எஜுகேஷனல் பர்பஸில் ஒரு சேலஞ்சிங் மோடில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்ட்டு. இதை நீங்கள் வாட்ச் பண்ணும் போதே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த லெவலில் போயிட்டுருக்கு, எந்த லெவலில் பை ஆகிட்டுருக்கு, எந்த லெவலில் நம்ம ப்ராஃபிட் புக் ஆகிட்டுருக்குன்ட்டு ஓரளவுக்கு கேப்சர் பண்ணலாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை. இதில் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. என்னோட 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஸ்ட்ராட்டஜியாக நான் கன்வர்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த லெவல் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அதை புரிய வச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே, பொறுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைபு, லைக்ஸு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. மார்க்கெட் உள்ள நம்ம எவ்வளோ சஸ்டெயின் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணுறோம், அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். கண்டிப்பாக டெய்லி ப்ராஃபிட் எடுக்கணும், அடுத்த நாளே நம்ம எல்லாத்தையும் சம்பாரிச்சணும்னு உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் காசு நிற்கவே நிற்காது. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம். முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மணி ஏர்ன் பண்ணுறத பற்றி பேசிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ரிலேட்டடான ஏதாவது இஷ்யூனா கீழே வந்து அக்கௌண்ட் லிங்க் கொடுக்குறேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கைடன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் ரியல் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் காசு போட்டு யூஸ் பண்ணத்தான் பாருங்கள். நீங்கள் யாருக்கிட்டையும் காசும் கொடுக்க தேவையில்ல, என்கிட்டையும் காசு கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1 2 3 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 4மே நல்ல ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இந்த 3 என்ட்ரியை ப்ராஃபிட் கொடுத்து இது ஒரு லாஸ் கொடுத்துருக்கு. ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரி கொடுத்தது. 4 என்ட்ரி ஆவரேஜ் எடுத்து பொறுமையாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுச்சு. இது போன வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அடுத்தது நியூசிலாந்து சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்தது. என்ட்ரி வந்ததுலேருந்தே லாஸ் தான். லாஸ் வந்து இப்போ 2வது என்ட்ரி வந்து கவர் பண்ணதுக்கு ஒரு என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த என்ட்ரி எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்சுக்கு வந்தாலே நல்ல ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு வரலாம்.
ஓகே, இருக்கிற ப்ரெஷர்லாம் பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாந்து ஜேபிஒய். நியூசிலாந்து ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி ஆல்ரெடி, இப்போ 4வது என்ட்ரி வந்திருக்கு. இந்த 4வது என்ட்ரி எந்த லெவலுக்கு போய் ப்ராஃபிட் புக் பண்ணுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இந்த லெவலுக்கு வந்தாலே ப்ராஃபிட் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா மேலே போகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்தது நியூசிலாந்து கேடு, இப்போதைக்கு எதுவும் கிடையாது, முடிஞ்சிச்சு. நியூசிலாந்து யூஎஸ்டி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வந்தது ரேஞ்ச் எடுத்து கீழே வந்து எல்லா மார்க்கெட்டும் வேறு மாதிரி போகும்போது இது மட்டும் ப்ராஃபிட்டில் போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அது பொறுக்கலை, அதை ஷார்ப்பாக கீழே இறக்கிட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரில. ஓகே, யூஎஸ்டி பேர்ன்றதுனால, இது நியூசிலாந்து யூஎஸ்டி பேர்ன்றதுனால சம் டிரான்சாக்ஷன் ஏதோ நடந்துகிட்ருக்கு, பார்க்கலாம். இது பழைய இதில் பார்த்திங்கன்னா நல்லா தான் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு நமக்கு. ஓகே, பார்க்கலாம். யூஎஸ்டி கேடு இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. யூஎஸ்டி சிஹெச்எஃப், யூஎஸ்டி சிஹெச்எஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சிக்னல் இங்கே வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கவர் பண்ணலாம். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஒய், ஃபைனலாக ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது இது. கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இதுதான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, என்ட்ரிஸ் நிறையா வந்து ஹீரோ சிஹெச்எஃப் மாதிரி. இப்போதைக்கு ரொம்ப நாளாக மூவ்மெண்ட்டு கொடுக்காம இருந்தது, நம்மளுக்கு இப்போது ஒரு மூவ்மெண்ட்டு கிடச்சிருச்சு. இந்த மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து மேலே பூஸ்ட் ஆகுதா, இல்லை இங்கே ஒரு ரேஞ்ச் எடுத்து ஒரு 2-3 என்ட்ரி கொடுத்து பூஸ்ட் ஆகுதான்ட்டு இந்த யூஎஸ்டி ஜேபிஐ நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு நிறைய ஏயுடி பேரு, அப்புறம் நியூசிலாந்து பேரு, எல்லாத்துலேயும் வந்து என்ட்ரிஸ் நிறைய ஓடிட்டுருக்கு. எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி பார்த்துங்க, மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. டெலகிராம் இருக்குது, டெலகிராம்லேயும் போய் செக் பண்ணிங்க, நம்மளோட வீடியோ லிஸ்ட்டு லைனாக போட்டிருப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.